அருட்சுவை நகைச்சுவை நிறைந்து பேசும் வல்லமை பெற்ற வேந்தர் இவர். ஆண்கள் கல்லூரியின் பேராசிரியர், இளையராஜாவால் கண்டெடுக்கப்பட்ட கவிஞர், பேரரசு, வாள், திருப்பதி படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர். சொல் புதிது, செயல் புதிது. இவரிடம் இருந்து வரும் வாக்கியங்கள் அதைவிட இனிது என்று கூறும் அளவிற்கு பேசும் திறமை பெற்ற திரு சொற்கோ கருணாநிதி ஐயா அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். எழுதி கொடுத்த விஜய் மொழி அவருக்கு நன்றி சொல்லி, அன்பு தங்கை, உண்மையில அந்த தொகுப்பாளிக்கு ஒரு கை தட்டுங்க. ரொம்ப அருமையா தொகுப்பு பண்றாங்க. ஆங்கில வார்த்தைகள் இல்ல, ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா இல்ல, அழகான மொழி. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு தமிழ் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. ஏன்னா டிஷ்யூம் தலைக்கு வைக்காம சாதுவன் என்று வைத்ததற்காக அந்த இயக்குனருக்கு பாராட்டுகள், அந்த அண்ணன் தயாரிப்பாளருக்கு பாராட்டுகள். அது என்ன சாதுவன்? அவன் ஒரு இரண்டாம் கோவலன். கோவலன்னாவே விளக்கம் சொல்ல வேணாம். முதல் நாள் ஃபர்ஸ்ட் நைட் வாங்கல, முதல் இரவுல போய் மாசரு பொண்ணே வல்லம்புரி முத்தே காசரு விரைய கண்ணகிய பாராட்டம். மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரைய கரும்பே தேனே அரும்பரல் பாவாய் ஆவியர் மருந்தே பெருங்குடி வணிகர் பெரும்பட மகளே மலையடை பெறவா மணியை என்போ அலையடை பெறவா அமிழ்தை என்போ யாழிடை பெறவா இசையை என்போ தாளிரும் குந்தல் தகையால் உடனே. அது ரொம்ப நேரம் வேகமா சொல்லிடணும், ஏன்னா நேரம் இல்லை. ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் இவ்வளவு நேரம் பேசுறாரா, ஒரு காலேஜ் தமிழ் மாஸ்டர் எவ்வளவு நேரம் பேசணும்? கேசவா, உன்னை பேசவா என்று அழைத்தது நாங்கள் பேசாமல் இருக்கவா? ரொம்ப நேரம் பேசல, கேசவ 1 மணி நேரம் தான் பேசிருக்க. அதுக்கு வேற விஜய் மொழி, அடுத்த நிகழ்ச்சி நீ தான் பேச வேண்டும். அப்ப நாங்கள உட்கார்ந்து இருக்கணுமா? உண்மையிலே நல்ல அவர் மனதில் உள்ளதை வெளிப்படையா பேசினார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த இருக்கையில நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் விஜய் மொழி அண்ணன் அவர்களுக்கு. ஏன்னா நிறைய மேடையில் ஏற்றக்கூடிய ஒரே ஒருத்தர்னா அவர் விஜய் மொழி அண்ணன் தான். ஏன் அமைதியா இருக்கீங்க? அவர் மேல கோபமா இருக்கா? ஆமா, ஆனா அவர் வேற பேசுறாரு. ஏன்னா ஏன் இந்த மேடையில நான் பெருமையா இருக்கேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்தால் எல்லோரும் எழுந்து கும்பிடுவார்கள். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரே எழுந்து கும்பிட்டு ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா சரி, அவங்க எவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு பெண்மணி அம்மையார். அவர்களிடமும் எங்கள் தலைவர் பூவிரி புன்னகை புரிபவன் புதுமைகள் கோடி அறிபவன் காவிரி தாய் போல் சிறந்தவன் டாக்டர் கலைஞர் என்ற முத்தமிழறிஞர்